வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுறது தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை தான் இன்றைக்கி விலாவரியாக பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள், அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி செவ்வாய் ஹோரை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை. இந்த 3 ஹோரையில் எதுனாலும் ஒரு நேரம் உங்களுக்கு உகந்த நேரமாக தான். வேலைக்கு போகிறவங்க சாயந்தரம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மதியம் காலையில் ஸ்கூலுக்கு கூட்டுட்டு மதியம் இருக்கிறவங்க மதியம் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே விசேஷம் தான். ஆனால் காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால் நானும் காலையிலேயே எழுந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தலைக்கு குளித்து கிளம்பி பழைய சாமிக்கெல்லாம் சாமி படத்தெல்லாம் தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் ரோஸா பூ இன்றைக்கி நாட் ரோஸ் கிடச்சிச்சு, பன்னீர் ரோஸ், அதாவது அந்த ரோஸ் கிடச்சிச்சு. அதை வாங்கிட்டு சாமி படத்துக்கு எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு பூ வச்சு சாமி படத்தெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லா சாமிகளுக்கும் அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு. சந்தன குங்குமம் வச்சுட்டேன்னா சந்தனத்தில் நம்ம கரைக்கும் போது இத்தனி பன்னீர் ஜவ்வாது இது போட்டால் நறுமணமாக இருக்கும். அது மாதிரி தான் நான் கலக்கி இன்றைக்கி சந்தன குங்குமம் சாமிக்கு வச்சேன். ரொம்ப ரொம்ப மனமாக இருந்துச்சு. வீடுக்கு நிறைவாகவும் மனசுக்கு நிம்மதியாக திருப்தியாக இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியல. நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் என் கூட பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசுக்கு நிம்மதியாகவும் நினச்ச காரியம் நிறைவேறும். அதனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகருக்கு 6 வெற்றிலை தீபம் போடுங்க. 6 வெற்றிலை வாங்கிட்டு காம்பை கிள்ளி, வெற்றிலையெல்லாம் நல்லா ஒரு ஓட்டை இல்லாமல் கிளியாமல் நல்லா இருக்கணும். காம்பெல்லாம் கிள்ளிட்டு சந்தன குங்குமம் வச்சு மயில் தோகை போல் அந்த வெற்றிலையை சுற்றி வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி ஓம் விளக்கு வாங்கிட்டு ஓம் விளக்குனா மேலே ஓம் போட்டு சுற்றி இது வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த 6 குழி விளக்கு, அது மாதிரியும் போடலாம். ஆனால் ஒரு விளக்கு மட்டும் போடலாம். ஆனால் நெய் விளக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு நெய் விளக்கு நறுமணமும் வீட்டுக்கு நற்குணமும் கொடுக்கும். அதனால் நெய் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அதனால் காமாட்சி விளக்கை நான் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்கு காமாட்சி விளக்கு போட்டு முருகருக்கு 6 வெற்றிலை வைத்து வெற்றிலையை நல்லா நேற்றே வாங்கிட்டு வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி சர்க்கோண தீபம் போட போகிறேன். ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அதுக்கு நடுவில் சர்க்கோண தீபம் போடுறேன். இப்போ பாருங்கள், கேமரா எனக்கு வைக்க தெரியல, இப்படி தான் வச்சுருக்கேன். நாளையிலேருந்து இது பண்ணுறலாம். சர்க்கோண தீபம் போட்டு நடுவில் ஓம் போட்டு சுற்றி சரவண பவ அப்படின்னு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு சரவண பவன் போட்டு அதுக்கு மேலே தான் ஒரு தட்டு வச்சு 6 வெற்றிலையே காம்பை கிள்ளி சந்தன குங்குமம் வச்சுட்டோமா, சந்தன குங்குமம் வச்சு 6 வெற்றிலையும் மயில் தோகை போல் விரித்து வச்சு அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கு. எல்லா சாமிக்கும் மிக மிக உயர்ந்தது என்ன தெரியுமா, மகாலட்சுமி பிடிச்சது மண் விளக்கு, அதாவது அகல் விளக்கு சொல்லுவாங்கள்ல, அது போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் அகல் விளக்கு தான் போடுறேன். மகாலட்சுமி தாய்க்கு மட்டும் காமாட்சி விளக்கு போட்டு 2 அங்கிட்டு இங்கிட்டும் ஒரு விளக்கு பாடர் விளக்கு வச்சு சந்தன குங்குமம் சரவண பவன் எழுதி சந்தன குங்குமம் வச்சிட்டேன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு வெத்தலையை காம்பு 6 வெத்தலையை காம்பை கிள்ளி அதுக்கு மேலே சந்தன குங்குமம் வச்சு மயில் தோகை போல் விரித்து வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே நெய்யிட்டு விளக்கு போடணும். அதில் அந்த காம்பு கிள்ளி இருக்கும் இல்லையா, அந்த காம்பு எல்லாம் 6 காம்பையும் அந்த அகல் விளக்குக்குள்ளே உள்ளாக போட்டு தீபம் வச்சுனா நம்ம மனசில் நினச்சிருக்கிறது நிறைவேறணும்னு சொல்லி எங்கள் அப்பன் முருகரை வேண்டிக்கிட்டு நெய் விளக்கு ஏற்றணும். ரொம்ப ரொம்ப விசேஷம். வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நினைச்ச காரியம் நிறைவேறும். அதுக்கு தூப ஆதாரம் 10 குச்சி பொறுத்து வச்சு தூபம் காமிச்சிட்டு அதுக்கு தீபம் காமிக்கேன். அதாவது சூடம் ஏற்றி சாமிக்கு சூடம் ஏற்றி மணியாற்றி இன்றைக்கி சாமியை நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக இன்றைக்கி என்னோட செவ்வாய் ஹோரையில் நான் ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சனால இதான் முதல் நாளாக ஏற்றிக்கிட்டு செவ்வாய் ஹோரையில் முதல் வாரமாக இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். இதே மாதிரி 6 வாரம் வெற்றிலை தீபம் போட்டு மனசுக்கு பிடிச்சது மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறது நிறைவேறணுன்ட்டு சாமியை கும்பிட்டுருக்கேன். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். சாமியெல்லாம் கும்பிட்டு தூபம்லாம் எல்லாமே காமிச்சாச்சா, அதுக்கன்ட்டு தூபத்தில் எடுத்துகிட்டு திணீர் வச்சு சந்தன குங்குமம் வச்சு சாமியை மனசார நினச்சிட்டு விபூதி வைக்கும் போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்லோகம் சொல்லலாம். சந்தனம் வச்சாச்சு, அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு சாமியை நிறைவாக கும்பிட்டு
இன்றைக்கி நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன். ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் கோயிலுக்கு தான். இது மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்று காலையில் சீக்கிரம் போயிருங்க, இல்லாட்டி சாயந்தரம் 5 to 6 சீக்கிரமாக போயிருங்க. அப்போ தான் அர்ச்சனை பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை வந்து கடன் இருக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு அந்த கடன் இருக்கிறவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் 6 வாரம் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். 7வது வாரம் நிச்சயமாக நிறைவேறிடும். அதுக்கண்டு பஞ்சபத கவியத்தில் விளக்கு தண்ணி வைக்கணும். அதனால் பஞ்சபத விளக்கு தண்ணி வச்சுட்டு தண்ணியில் போடுறதுக்கு வந்து பச்சை கற்பூரம், மஞ்சள், ஏலக்காய், ஜவ்வாது வாசனை, அதுக்கு வந்து ரோஸ் வாட்ரு, அதை மாதிரி வாசனை திரவியம் மிக்க பொருள் போடுங்க. வீட்டுக்கே நற்குணமாக இருக்கணும். இந்த பஞ்சகவி விளக்குல தண்ணி வைக்கிறது வந்து குலதெய்வத்துக்கு தண்ணி வைக்கிற மாதிரி தான். அதனால் வாசனை திரவியமாக எப்போயுமே குலதெய்வத்துக்கு தண்ணி வச்சுருங்க. சாமி நல்லா குலதெய்வ வழிபாடு வந்து குலதெய்வம் ஃபோட்டோ இல்லாதவங்க கூட தண்ணி வச்சு மஞ்சள், குங்குமம், ஏலக்காய் மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, ரோஸ் இதெல்லாம் வச்சு குலதெய்வத்துக்கு தண்ணீர் வச்சாச்சு. மகாலட்சுமி தையை எல்லாத்துக்கும் வச்சுட்டு முருகருக்கு இன்றைக்கி பிரசாதமாக மாம்பழம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு உகந்தது எதுனாலும் வைக்கலாம். பால், சர்க்கரை கலந்து நான் இன்றைக்கி மாம்பழம் வச்சுருக்கேன். அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இது முதலே பண்ணது, லாஸ்ட்டாக எடிட்டிங் பண்ணிட்டேன். முருகருக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் 3 அபிஷேகம் மட்டும் பண்ணியிருந்தேன். அதில் அபிஷேகம் வந்து பால் அபிஷேகம் பண்ணி தீப தூப ஆதாரணம் எல்லாமே காமிச்சு இன்றைக்கி மனசுக்கு நிறைவாக எனக்கு இந்த அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுற அந்த மனம் வாங்கலை. அதனால் இது யூஸ் பண்ணாத புது தட்டு வாங்கி சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாமிக்கு வந்து ஒரு வேலு முருகர் இருக்குது, அதனால் 2க்குமே அபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் பால் அபிஷேகம் பண்ணி இது ஸ்டாண்டில் வச்சு இது மேலே வச்சு எடுத்தேன். பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கண்டு தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டேன். அதுக்கண்டு தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு சந்தன அபிஷேகம் பண்ணேன். சந்தன அபிஷேகம் பண்ணி சந்தனத்தை ஊற்றி வச்சுட்டு அதுக்கண்டு குங்குமம் சாமிக்கும் வேலுக்கும் குங்குமம் வச்சு அதுக்கண்டு வந்து விபூதி, அதாவது இது காமிச்சு 10 குச்சி காமிச்சிட்டு அதுக்கண்டு தீபம் காமிக்கிறதுக்காண்டி நான் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். அதனால் அதுக்கண்டு விளக்கு காமிச்சு நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருக்கேன். இல்லாட்டி 7 அபிஷேகம், 5 அபிஷேகம், பழம், பால் அபிஷேகம் எல்லாமே சேர்த்து பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி என்னால் முடிஞ்சது 3 அபிஷேகம் மட்டும் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பாருங்கள், சந்தன அபிஷேகத்துக்கு பண்ணியிருந்தது. அதுக்கண்டு கொஞ்சம் வச்சு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிடுறேன். ரொம்ப விசேஷம். மனசுக்கு எப்பயுமே முருகருக்கு வந்து நம்ம 3 வாரம் ஆயிடுச்சு அபிஷேகம் பண்ணி. அதனால் இன்றைக்கி மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அபிஷேகம் பண்ணுறது. அதுக்கண்டு முருகருக்கு ரொம்ப உகந்தது விபூதி அபிஷேகம். நீங்கள் எந்த அபிஷேகம் பண்ணலாட்டியும் முருகர் வீட்டில் இருந்தால் விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள். அதுவே ரொம்ப சிறந்தது. முருகருக்கு ரொம்ப உகந்தது விபூதி அபிஷேகம் பண்ணி தூபம் காமிச்சு அதுக்கடுத்து தீபம் காமிச்சு நல்லபடியாக அபிஷேகம் மனசுக்கு நிறைவாக அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நல்ல தண்ணியில், சுத்தமான தண்ணியில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி தண்ணி எல்லாமே ஊற்றி அபிஷேகம் பண்ணி சாமி அந்த சந்தன குங்குமம் எல்லாமே களைத்திட்டு புதுசாக சாமிக்கு சந்தனம், குங்குமம், சந்தனத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது, வாசனை திரவியங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப மனமாகவும் இருக்கும். சாமி வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா கிடைக்கும். அதனால் சந்தனம், குங்குமம் சாமிக்கு வந்து முருகருக்கு, வேலுக்கு, அந்த கை, கால் எல்லாத்துக்குமே சாமிக்கு வச்சு குங்குமம் வச்சு சாமிக்கு மஞ்சள் குங்குமம், சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு இன்றைக்கி முருகரை அலங்காரம் பண்ணியாச்சு. அதுக்குன்ட்டு இந்த அலங்காரம் பண்ணி இப்போ காமிக்க பாருங்க. குங்குமம் வச்சாச்சா, இப்போ காமிப்பேன். குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்குன்ட்டு வேலுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி 2 சாமிகளும் ஒரு தட்டில் பச்சரிசி, அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே சாமி வைங்க. ரொம்ப விசேஷம். அதே மாதிரி காமாட்சி விளக்கு சும்மா தட்டில் வைக்காமல் கீழே வைக்காமல் தட்டு வைங்க. அதுக்கு மேலே தட்டு மட்டும் சும்மா வைக்காமல் அதுலேயும் பச்சரிசி நிரப்பி பச்சரிசிக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு வைங்களேன். ரொம்ப விசேஷம். வீட்டுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப உந்தல் வேலுக்கும் முருகருக்கும் சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு
நல்லபடியாக இருந்தால் பூ வச்சாச்சு. நல்லபடியாக இன்றைக்கி முருகருக்கு அபிஷேகம் முடிஞ்சிச்சு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுட்டேன். மனசுக்கு திருப்தியாக நிம்மதியாக இருந்துச்சு. இன்றைக்கி முருகருக்கு 3 வாரம் சாமி கும்பிடலையா, மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். சாமிக்கு எல்லாத்துக்கும் இதுதான் இப்படி வச்சு வீடியோ எடுக்கணும். என் மூஞ்சியை நானே வச்சு பக்கத்தில் காமிச்சிட்ருக்க பாருங்க, எனக்கே சிரிப்பாக இருந்துச்சு. சாமிக்கு எல்லாமே விளக்கு வச்சு எல்லாமே கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம், மெயினாக கந்த சஷ்டி கவசம் வேல்மாறல் படிங்க. ரொம்ப ரொம்ப முருகருக்கு உகந்தது. இல்லாட்டி படிக்க முடியலாட்டி கூட நீங்கள் ஒரு செல்லில் டவுன்லோட் பண்ணி அதனாலும் போடுங்க. இதுதான் என் வீட்டு வாசலில் போட்டிருக்க கோலம். சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன், இலை போட்டு. இதுதான் நான் இன்றைக்கி போட்டிருந்தது. ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக போட்டாச்சு. அதுக்குன்னு இது தான் போட்டிருக்கணும். எல்லாமே தப்பாக எடிட்டிங் பண்ணிட்டேன், சாரி. வாசலில் நிலவாசப்படியில் மஞ்சள், சந்தனம், பன்னீர் இதெல்லாம் கலக்கி நிலவாசப்படியில் நல்லா தடவி மஞ்சள் குங்குமம் தடவி நிலவாசப்படியில் மஞ்சள் குங்குமம். ஏன்னா நிலவாசப்படியில் தான் நம்ம குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாமே இருக்கிறது. நிலவாசப்படியில் நம்ம எவ்வளோ சுத்தமாக மங்களகரமாக வச்சுருக்கோமோ அதான் நம்ம வீட்டுக்கு மங்களகரமும், வீட்டுக்கு வாரவங்க அட்ராக்ஷனு அந்த இது எல்லாமே இதுதான். சாமி உண்மையிலேயே சொல்கிறேன், நிலவாசப்படி பூஜை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப விசேஷம். நிலவாசப்படியில் சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் குங்குமம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு மேலே சந்தன குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூ வச்சாலே ரொம்ப விசேஷம், மங்களகரமாக இருக்கும். சாமிக்கு நம்ம நிலவாசப்படியில் என்றைக்குமே நீங்கள் மிதிக்காதீங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டிங்களா, இதை நம்ம 2 நாள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வைப்போமா, செவ்வாய்க்கிழமை வைக்கும் போது இதை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு போட்டு அதுக்கடுத்து சந்தன குங்குமம் வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தான் விளக்கு வச்சு கூட்டுறது அதெல்லாம் வேணாம், அது ரொம்ப நல்லது இல்லை, தப்பு. ஒரு துணி வச்சு மஞ்சள் குங்குமத்தை இது பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப விசேஷம். இதான் நிலவாசப்படி.